அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்திய அரசியலமைப்பு அவுட்சோர்ஸ் தொடர்ல ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் சொல்லக்கூடிய டாபிக் பார்க்க போறோம். இந்த டாபிக்ல பார்த்தோம்னா மொத்தமாக 76 வினா எடுத்திருக்குங்க. இந்த 76 வினாவும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாம எடுத்திருக்குங்க. இந்த ஒரு வீடியோ போதுங்க. ஒன்றியம் அதன் ஆட்சி எல்லைக்கும். நீங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஆத்தர் புக் படிச்சுட்டு நீங்க ரிவிஷனுக்கு எடுத்துக்கலாம். இல்லன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதுங்க. தொடர்ந்து நம்முடைய சேனல்ல குரூப் 1க்கு, குரூப் 2க்கு, குரூப் 4க்கு பயன்படக்கூடிய வகையில அவுட் சோர்ஸ் வீடு தராங்க. பார்த்து லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதன் அடிப்படையில் ஐயனை முடிச்சிட்டோம். அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு முக்கியமான ஒரு பாடங்க. இந்த பாடத்துல இருந்து 20ல இருந்து 15 கொஸ்டின் இப்போ கேட்டுறாங்க. குரூப் 1 வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. குரூப் 2ல 15ல இருந்து 20 கொஸ்டின்ஸ். நல்ல ஒரு அதிக மார்க் பண்ணக்கூடிய ஒரு ரோல் ஃபேக்டர் சப்ஜெக்ட். நல்லா பார்த்துக்கோங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு தேவையான முக்கியமான அவுட் சோர்ஸ் புக் எல்லாமே கிடைக்குங்க. வாங்கிக்கலாம். அதற்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த வெப்சைட் லிங்க்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதிலையும் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு நல்லா இருக்கும். பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் பார்த்தோம்னா அனைத்தும் சரின்னு சொல்ல வடிவில் கொண்டு வந்துட்டோம். அதனால உங்களுக்கு நல்ல ரிவிஷன் பண்றதற்கு ஈஸியா இருக்கும். முதல் வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் சரி தவறு தேர்வு செய்க. மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றியத்தின் பெயர் அதன் ஆட்சி எல்லைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து 1. ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகளும் பற்றிய சட்டப்பிரிவு 1 முதல் 4 வரை கூறப்பட்டுள்ளது. புதிய மாநிலங்களை உருவாக்குதல், தற்போது உள்ள மாநிலங்களின் பரப்பளவு, எல்லைகள், பெயர்களை மாற்றியமைத்தல் பற்றிய சட்டப்பிரிவு 3. சிக்கிம் ஒன்றியத்தின் மாகாண அந்தஸ்து நீக்கப்பட்ட சட்டப்பிரிவு 2A. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க கொடுக்கப்பட்ட 4 கூற்றும் எல்லா தேர்வுகளும் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றியத்தின் பெயர் அதன் எல்லைகள் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 1. ஒன்றியத்தினுடைய ஆட்சி எல்லைகளும் பற்றிய சட்டப்பிரிவு 1 முதல் 4 வரை கூறப்பட்டுள்ளது. இப்ப புதிய மாநிலங்களை உருவாக்குறோம். தற்போது உள்ள மாநிலங்களுடைய பரப்பளவு, எல்லைகள், பெயர்களை மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னா அதற்கான சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 3. சிக்கிம் ஒன்றியத்தினுடைய மாகாண அந்தஸ்து நீக்கப்பட்டு அது மாநிலமாக அந்தஸ்து பெறுது. அதற்கான சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 2A. 2A. வினா 2, கீழ்கண்டவைகளில் சரியானதை மட்டும் தேர்வு செய்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அல்லது சேர்த்தல் பற்றிய சட்டப்பிரிவு 2. சரத்து 2, சரத்து 3. 1வது அட்டவணை மற்றும் 4வது அட்டவணையில் மாற்றங்களை ஏற்படுத்துமாறு சட்டங்களை உருவாக்குதல் பற்றிய சட்டப்பிரிவு 4. மாநிலங்களின் ஒன்றியம் என்னும் வார்த்தை மாநிலங்கள் இணைந்த கூட்டமைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறியவர் பார்த்தோம்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். பாருங்க, மொத்தம் 3 கொடுக்கப்பட்டிருக்கு. 3மே சரியாக இருக்கு. 3மே 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. சி. புதிய மாநிலங்களை உருவாக்குதல், சேர்த்தல். இதற்கான ஆர்டிகிள் பார்த்தோம்னா 2. சரத்து 2, சரத்து 3 பார்த்தீங்கன்னா 1வது அட்டவணை மற்றும் 4வது அட்டவணைகள்ல மாற்றங்கள் ஏற்படுத்துமாறு சட்டங்களை உருவாக்குதல் பற்றிய சட்டப்பிரிவு 4. அப்ப 2லையும் 3லையும் நம்ம சட்டப்பிரிவுல மாற்றம் ஏற்பட்டால் அதற்கான சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்றாங்க. மாநிலங்களின் ஒன்றியம் என்னும் வார்த்தை மாநிலங்கள் இணைந்த கூட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறியவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். வினா 3, கீழ்காணும் கூற்றுகளை சரி மற்றும் தவறை கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் முதல் அட்டவணையில் மாநிலங்களுடைய பெயர்கள், அதன் எல்லைகள் பற்றிய குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய ஒன்றியத்தில் இணைந்திருக்கும் மாநிலங்கள் எந்த கூட்டமைப்பிலிருந்து விலகிட எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா B 1, 2. இங்க சரின்னு கேட்டிருக்காங்க. 2மே சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு இருக்குல்ல, அதுல முதல் அட்டவணையில மாநிலங்களுடைய பெயர்கள், அதனுடைய எல்லைகளை பற்றி சொல்லுன்னு சொல்றாங்க.
இப்ப தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய மாநிலத்தின் பெயர் சொல்லப்படுது. நம்ம தமிழ்நாடினுடைய எல்லை. அத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் பார்த்தோம்னா முதல் அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தான் எல்லா மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். இந்திய ஒன்றியத்தில் இணைந்திருக்கும் மாநிலங்கள் இந்த கூட்டமைப்பில் இருந்து விலகிட எந்த உரிமையும் இல்லை. இப்ப தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இருக்கு. இந்த தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய மாநிலம் இந்திய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்ல முடியாது. அதற்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கப்படலன்னு சொல்றாங்க. இந்திய ஒன்றியத்தில் இணைந்திருக்கும் மாநிலங்கள் இந்த கூட்டமைப்பிலிருந்து விலகிட எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. 4 கீழ்கண்ட கூற்றுகளை சரி மற்றும் தவறை கண்டறிக. பாருங்க, காரணம் கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்றுல இந்திய நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த அரசியல் நிர்வாக அமைப்பாக உள்ளது. காரணம், நிர்வாக வசதிக்காக மட்டுமே பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இந்தியா நாடு, இப்ப இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு பார்த்தோன்னா முழுவதும் ஒருங்கிணைந்த அரசியல் நிர்வாக அமைப்பாக உள்ளதுன்னு சொல்றாங்க. அனைத்து ஒருங்கிணைந்த அரசியல் நிர்வாக அமைப்பாக உள்ளது. இது நிர்வாக வசதிக்காக மட்டும்தான் பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தோம்னா கூற்று காரணம் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்றுமும் காரணமும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. டி. 5 கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தி உள்ளது மற்றும் எது தவறு என்பதை கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பின் முதல் அட்டவணையில் மாநிலங்களின் பெயர்கள் மற்றும் அதன் எல்லைகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றியும் அதன் ஆட்சி எல்லை பற்றி பகுதி 1 குறிப்பிடப்பட்டுள்ளன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. இந்திய அரசியலமைப்பு இருக்கு. அந்த அரசியலமைப்புல முதல் அட்டவணையில மாநிலங்களுடைய பெயர், இப்ப தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய மாநிலங்களுடைய பெயர், அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அதனுடைய எல்லை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றியும் அதன் ஆட்சி எல்லைகளை பற்றிய பகுதி 1 குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப ஒன்றியம் அதனுடைய ஆட்சி எல்லை, இப்ப இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி பரப்பு, அந்த ஆட்சி பரப்பினுடைய எல்லையை பற்றி சொல்லக்கூடியது பகுதி 1ன்னு சொல்றாங்க. 6 கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தி உள்ளது மற்றும் எது தவறு என்பதை கண்டுபிடி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தி உள்ளது மற்றும் எது தவறு என்பதை கண்டறி. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. பகுதி 1 சட்டப்பிரிவு 1 முதல் 4 வரை கூறுகிறது. பகுதி 1 ஒன்றியம் அதன் ஆட்சி எல்லையை பற்றி கூறுகிறது. இந்திய பகுதிகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்திய பகுதிகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது சொல்றாங்க. இந்திய பகுதிகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. பகுதி 1 சட்டப்பிரிவு 1 முதல் 4 வரை கூறுகிறது. பகுதி 1 ஒன்றியம் அதன் ஆட்சி எல்லைகளை பற்றி கூறுகிறது. இந்திய பகுதிகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. வினா 7 கீழ்காணும் கூற்றுகளுக்கான பொருத்தமான விடையை கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய பகுதிகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை பார்த்தீங்கன்னா 1 மாநில ஆட்சி பகுதிகள், ஒன்றிய ஆட்சி பகுதிகள், அரசாங்கத்தினால் எந்த நேரத்திலும் இணைக்கப்படக்கூடிய பகுதிகள். 1 அந்தந்த மாநில ஆட்சி பகுதின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தோன்னா யூனியன் பிரதேச பகுதிகள், இல்லைன்னா அரசாங்கத்தினால எந்த நேரத்திலும் இணைக்கப்படக்கூடிய பகுதிகள் சொல்லக்கூடிய 3 வகை தான் இந்திய பகுதிகள் சொல்றாங்க. பாருங்க, இந்திய பகுதிகள் 3 வகையாக பிரிக்கப்படுது. 1 மாநில ஆட்சி பகுதிகள், ஒன்றிய ஆட்சி பகுதிகள், அரசாங்கத்தினால் எந்த நேரத்தில் வேணாலும் இணைக்கப்படக்கூடிய பகுதிகள் சொல்லக்கூடிய ஒன்று. வினா 8 கீழ்கண்ட கூற்றுகளில் சரி மற்றும் தவறை கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பின் முதல் அட்டவணைகள் மாநிலங்களின் பெயர்கள் அதன் எல்லைகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய ஒன்றியம் என்பது இந்திய மாநிலங்களை மட்டுமே குறிக்கும். இந்திய ஒன்றியம் என்பது இந்திய மாநிலங்களை மட்டுமே குறிக்கும் சொல்றாங்க. பாருங்க, இந்திய அரசியலமைப்பு அதனுடைய முதல் அட்டவணையில மாநிலங்களினுடைய பெயர்கள் அதனுடைய எல்லைகள் பற்றி குறிப்பிடப்படுகின்னு சொல்றாங்க.
இந்திய ஒன்றியம் என்பது இந்திய மாநிலங்களை மட்டுமே குறிக்கும். இந்திய ஒன்றியம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களை மட்டுமே குறிக்குன்னு சொல்றாங்க. ஒன்றியம் என்றால் அதனுடைய கூட்டு இணைவுதான் ஒன்றியம் சொல்லப்படும். வினா 9 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை மட்டும் கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய பகுதிகள் என்பது மாநிலங்கள், ஒன்றிய பகுதிகள், அரசாங்கத்தினால் எதிர்காலத்தில் இணைக்கப்படும் பகுதிகளை குறிக்கும். இந்திய ஒன்றியம் என்பது மாநிலங்களை மட்டுமே குறிக்கும். இந்திய ஒன்றியம் என்பது இந்திய மாநிலங்களை மட்டுமே குறிக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய பகுதிகள் என்பது மாநிலங்கள், ஒன்றிய பகுதிகள், அரசாங்கத்தினால் எதிர்காலத்தில் இணைக்கப்படும் பகுதிகளை குறிக்கும். இந்திய ஒன்றியம் என்பது இந்திய மாநிலங்களை மட்டுமே குறிக்கும். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2 சரி. வினா 10 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை மட்டும் கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. மாநிலங்கள் இந்திய கூட்டமைப்பிலிருந்து விலகிட முடியாது, மாகாணங்கள் அமெரிக்க கூட்டமைப்பிலிருந்து விலகிட முடியும்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி 1, 2 சரி. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்திய கூட்டமைப்பிலிருந்து மாநிலங்கள் என்னைக்கு மொத்தம்னா விலக முடியாது. அதே அமெரிக்க கூட்டமைப்பிலிருந்து மாகாணங்கள் எப்பொழுது வேணாலும் பார்த்தோன்னா விலகிடலாம்னு சொல்றாங்க. இதுதான் இதற்கான இது. வினா 11 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை மட்டும் கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய கூட்டமைப்பு அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம். அமெரிக்க கூட்டமைப்பு அழிக்க முடியாத மாகாணங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய கூட்டமைப்பு அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம். இப்ப இந்தியான்னு ஒண்ணு இந்தியா இருக்கு, அதுல ஒரு மாநிலத்தை 2ஆக பிரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போல ஒரு மாநிலத்தை திருப்பி கூட்டிக்கலாம். ஆனா அதை தனியாக பிரிந்து செல்ல எந்த ஒரு அனுமதியும் தர மாட்டாங்க. அதுதான் இந்திய கூட்டமைப்பு அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம். அமெரிக்க கூட்டமைப்பு பார்த்தோன்னா அழிக்க முடியாத மாகாணங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம். ஆனா மாகாணங்கள் தனியா போலாம், ஆனா அமெரிக்க கூட்டமைப்பு விட்டு விலக முடியாது. இதுதான் அதுக்கான இது. ஆனா மாகாணம் தனியா போலாம், அந்த மாகாணத்திலிருந்து அது ஒன்றியமாக அது ஒரு பகுதியாக போய் என்ன பண்ண முடியுது, வர முடியும்னு சொல்றாங்க. அதுதான் அமெரிக்க கூட்டமைப்பு அழிக்க முடியாத மாகாணங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம். வினா 12 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எது இவற்றில் தவறு என்பதை மட்டும் கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. மாநிலங்களின் ஒப்புதல் இன்றி பாராளுமன்றமே மாநில பரப்பளவை மாற்றவோ புதிய மாநிலங்களை உருவாக்கவோ முடியும். மாகாணங்களின் ஒப்புதல் இன்றி மாகாண பரப்பளவை மாற்றவோ புதிய மாகாணங்களை உருவாக்கவோ முடியாதுன்னு சொல்றாங்க. இதுதான் இதற்கான இது. பாருங்க, இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2. இப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களினுடைய ஒப்புதல் இல்லாமலே பார்த்தோன்னா பாராளுமன்றம் மட்டுமே நினைத்தால் இப்ப தமிழ்நாட்டினுடைய மாநில பரப்பளவை எப்ப வேணா மாற்றலாம். இல்ல தமிழ்நாட்டையே 2ஆக பிளந்து புதிய மாநிலங்களாக புதிய ஒன்றை உருவாக்கலாம். அதான் புதிய மாநிலங்களை உருவாக்கவும் முடியும்னு சொல்றாங்க. அதே அமெரிக்காவில் மாகாணங்களினுடைய ஒப்புதல் இன்றி அந்த மாகாணத்தினுடைய பரப்பளவையோ மாற்றவோ அல்லது புதிய மாகாணங்களை உருவாக்கவோ முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒன்று. வினா 13 கீழ்கண்ட கூற்றுகளில் சரி மற்றும் தவறை கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய மாநிலங்கள் உருவாக்குதல், புதிய பகுதிகள் சேர்த்தலை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு 2. புதிய மாநில உருவாக்கத்தில் அயல்நாட்டு பகுதிகள் இணைக்கப்படும் போது 2 விதமான முறைகள் பின்பற்றப்படுதுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அல்லது புதிய பகுதிகளை சேர்த்தல். புதிய பகுதிகள் இல்லைன்னா பாண்டிச்சேரியை கூட நம்ம தமிழ்நாடு கூட சேர்க்கலாம். அது செஞ்சாலும் செய்யலாம், சட்டப்பிரிவு 2 படி. ஆனா செய்ய மாட்டாங்க. ஆனா அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. புதிய மாநில உருவாக்கத்தில் அயல்நாட்டு பகுதிகள் இணைக்கப்படும் போது 2 விதமான ஒரு முறைகள் பின்பற்றப்படும் சொல்றாங்க. அது கீழே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க.
வினா 14 சரத்து 2 படி பார்த்தனா புதிய மாநில உருவாக்கத்தில் சரியானவற்றை கண்டறிய. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய ஒன்றியம் எல்லைக்கு வெளியில அயல்நாட்டு பகுதிகள் ஏற்கனவே மாநிலமாக இருக்கும் ஒரு பகுதியை இந்திய மாநிலமாக சேர்த்தல். இப்ப இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துல வங்கதேசம் பக்கத்து அயல்நாட்டு நாடு. அந்த நாட்டுல பார்த்தோம்னா ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில பார்த்தோம்னா பெரும்பான்மை பார்த்தோம்னா இந்துக்களாக இருக்கிறாங்க. அந்த இந்துக்களாக இருக்கும் பட்சத்துல அந்த மாநிலத்தை இந்தியா சேர்த்துக்கலாம்னு சொல்லக்கூடியதான் கூற்று 1க்கான விளக்கம். கூற்று 2 பாருங்க. இந்திய ஒன்றிய எல்லைக்கு வெளியில அயல்நாட்டு பகுதியாக இருக்கும் ஒரு பகுதியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்து பின்பு மாநிலமாக உருவாக்குதல். பாருங்க, இந்திய ஒன்றியக்கு எல்லைக்கு வெளியில, ஏதோ எல்லைக்கு வெளியில ஒண்ணு ஜம்மு காஷ்மீர், இந்த ஆசாத் காஷ்மீர் சொல்றாங்கல்ல, அந்த ஆசாத் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஆக்குப்பையில் இருக்கு. அந்த பகுதிகளாம் பார்த்தோம்னா கைப்பற்றும் பட்சத்துல அது இந்திய பகுதியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதை மாநிலமாக உருவாக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த இரண்டாவது. இந்திய ஒன்றிய எல்லைக்கு வெளியில் அயல்நாட்டு பகுதியாக இருக்கும் ஒரு பகுதியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்து பின்பு மாநிலமாக அதனை உருவாக்குதல் சொல்லக்கூடிய ஒன்று. 15 அயல்நாட்டு பகுதிகளை இணைக்கும் முறைகளில் தவறானவற்றை மட்டும் கண்டறிக. ஒப்பந்தத்தின் மூலமாக இணைத்தல் அல்லது பரிசு பெற்று இணைத்தல், ஆக்கிரமிப்பின் மூலம் இணைத்தல் சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரின்னு சொல்லக்கூடிய ஒன்று. என்ன பண்றாங்க? ஒப்பந்தத்தின் மூலமாக ஏதோ ஒரு பகுதியை 2 நாடுகளும் ஒப்பந்தத்தின் மூலமாக இணைத்துக் கொள்ளலாம். அல்லது இங்க இருந்து பிரதமர் வங்கதேசத்துக்கு போறாரு, அங்க போயிட்டு பார்த்தோன்னா வங்கதேச பிரதமரை சந்தித்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் ஒரு பகுதியை பரிசாக தரப்போறேன் சொல்லி பரிசாக ஒரு பகுதியை இணைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா அந்த பகுதியை சார்ந்த வங்கதேசத்தினுடைய பிரதமர் இந்தியாவுக்கு பரிசாக ஒரு இடத்தை தரலாம். அந்த பகுதியை என்ன பண்ணலாம்? இந்தியாவோடு இணைத்துக் கொள்ளலாம். ஆக்கிரமிப்பின் மூலம் இணைத்தல் சொல்லக்கூடிய ஒன்று. இந்தியாவுக்கும் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கும் பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் என்பது அப்ப இருந்தே ஒரு சண்டை போர்க்களமான பகுதி. அந்த பகுதியை ஆக்கிரமிப்பின் மூலம் நம்ம இணைத்துக் கொள்ளலாம்னு சொல்லக்கூடிய ஒன்று. அதே போல பார்த்தோம்னா சீனாவினுடைய அந்த எல்லையோர பகுதியில் பார்த்தோம்னா ஆக்கிரமிப்பு பகுதியில் அந்த பகுதி மூலம் பார்த்தோம்னா இணைத்துக் கொள்ளலாம்னு சொல்றாங்க. ஒப்பந்தத்தின் மூலமாக இணைத்தல், பரிசு பெற்று இணைத்தல், ஆக்கிரமிப்பின் மூலம் இணைத்தல் சொல்லக்கூடிய இந்த 3 வழிகளை இணைக்கலாம்னு சொல்றாங்க. 16 2025 ஜனவரி மாத நிலவரப்படி இந்திய ஒன்றியத்தின் மாநிலங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள் சொல்றாங்க. அப்ப 2025 ஜனவரி மாத நிலவரப்படி இந்திய ஒன்றியத்தின் மாநிலங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 28. 17 பாருங்க. சட்டப்பிரிவு 3 படி பாராளுமன்றம் பெற்றுள்ள அதிகாரங்களில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாநிலத்தினை பிரித்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களை பிரித்தோ புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். ஒரு மாநிலத்தின் பகுதியை மற்றொரு மாநிலத்தோடு இணைத்து புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பை அதிகரிக்கவோ குறைக்கவோ இயலும்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. பாருங்க, ஒரு மாநிலம், அது தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்தை அதை ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களாக பிரிக்கலாம். அதை பார்த்தோம்னா கொங்கு நாடு, சோழ நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய நாடுன்னு சொல்லிட்டு அதை ஒரு நாடாக பிரிக்கலாம். அதை ஒரு மாநிலமாக, இது பாண்டிய மாநிலம், சோழ மாநிலம்னு சொல்லிட்டு பிரிக்கலாம்னு சொல்லக்கூடியதான் புதிய மாநிலத்தை உருவாக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப திருச்சி தலையிடமாக கொண்டு ஒரு பகுதியை உருவாக்கலாம், சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஒரு பகுதியை உருவாக்கலாம், கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாநிலத்தை உருவாக்குறான்னு சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் இந்த ஆர்டிகிள்ல அடங்கும். புதிய மாநிலத்தினுடைய பகுதியை மற்றொரு மாநிலத்தோடு இணைத்து புதிய மாநிலத்தை உருவாக்கலாம்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு மாநிலத்தினுடைய பகுதியை மற்றொரு மாநிலத்தோடு இணைத்து புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். அப்ப இந்தியான்னு சொல்றது கேரளா இருக்கு. கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்த்தோம்னா அந்த தமிழ்நாடோடு இருக்கக்கூடிய பகுதியில இணைத்து அங்க ஒரு கேரளா நாட்டுக்குள்ள ஒரு பகுதியை உருவாக்கலாம். அதுதான் பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தின் பகுதியை மற்றொரு மாநிலத்தோடு இணைத்து அங்கு ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒன்று. ஒரு மாநிலத்தினுடைய நிலப்பரப்பை அதிகரிக்கவோ குறைக்கவோ இயலும்னு சொல்றாங்க. அதே போலதான்
இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பை நம்ம அதிகரிக்கலாம், குறைக்கலாம். அதற்கான சட்டப்பிரிவு பார்த்தோம்னா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு. வினா 18 அயல்நாட்டு பகுதிகளை இணைக்கும் முறைகள்ல சரி மற்றும் தவறை தேர்ந்தெடுக்கும்னு சொல்றாங்க. பாருங்க, இப்ப போரின் மூலம் வெற்றி பெற்று இணைக்கலாம், அல்லது கைப்பற்றுதல் மற்றும் அடிமைப்படுத்தி இணைக்கலாம், ஆக்கிரமிப்பின் மூலம் இணைத்தல் சொல்லக்கூடிய இந்த 3 வழிகள்ல அயல்நாட்டு பகுதியில் இணைக்கும் முறைகள்ல சரி மற்றும் தவறை நம்ம மொத்தம் 3 வகையில நம்ம இணைக்கலாம்னு சொல்றாங்க. போரின் மூலம் போயிட்டு அந்த பகுதியை வெற்றி பெற்று இணைத்துக் கொள்ளலாம், அல்லது போரின் மூலமாக கைப்பற்றப்பட்ட பகுதியை அடிமைப்படுத்தி இணைத்துக் கொள்ளலாம், அல்லது ஆக்கிரமிப்பின் மூலம் இணைத்துக் கொள்ளன்னு சொல்லக்கூடிய இந்த 3 வழிகளை நம்ம இணைத்துக் கொள்ளலாம். ஏன்னா 19 சட்டப்பிரிவு 3 படி பாராளுமன்றம் பெற்றுள்ள அதிகாரங்களில் சரியானவை எவை? மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளையும் மாற்றலாம், எந்த ஒரு மாநிலத்தினுடைய பெயரையும் மாற்றலாம்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எந்த ஒரு மாநிலத்தினுடைய எல்லையும் நம்ம மாற்றலாம், அதே மாதிரி பார்த்தோம்னா எந்த மாநிலத்தினுடைய பெயரையும் மாற்றலாம்னு சொல்லக்கூடிய ஒன்று. இந்த சட்டப்பிரிவு 3 படிதான் இப்ப ரீசெண்டா கேரளா என்ற பகுதியை கேரளா என்ற நாட கேரளம் என்று மாற்றப்பட்டுள்ளன்னு சொல்றாங்க. இதற்கான சட்டப்பிரிவு 3ங்க. வினா 20 சட்டப்பிரிவு 3 படி பாராளுமன்றம் பெற்றுள்ள அதிகாரங்களில் தவறானவை எவை? மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. எந்த ஒரு யூனியன் பிரதேசங்களையும் புதிய மாநிலமாக மாற்றலாம். இப்ப ஒண்ணுல புதுச்சேரிய யூனியன் பிரதேசமா இருக்கு, வருங்காலத்துல அது மாநிலமாக கூட அறிவிக்கப்படலாம். அந்த சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 3 தாங்க. எந்த ஒரு மாநிலத்தையும் அதற்கான மாநில அந்தஸ்தை நீக்கி யூனியன் பிரதேசமாக மாற்றலாம். ஒண்ணும் இல்ல, நம்முடைய தமிழ்நாடையே என்ன பண்ணலாம், அது மாநில அந்தஸ்து இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, பிரச்சனை நடக்கும் போது என்ன பண்ணலாம், நம்முடைய மாநில அந்தஸ்தை நீக்கி யூனியன் பிரதேசமாக மாற்றலாம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுல நடக்க வாய்ப்பு இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்க, 21வது வினாங்க. அப்படியே நான் வாசிக்கும் போது அந்த வினாவை உங்களுடைய கவனம் ஃபுல்லா அந்த ஒரு வினால வைங்க. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பாருங்க, 21 சுதேசிய அரசுகளினுடைய இணைப்பின் போது நடைபெற்ற 3 முக்கிய போராட்டங்களை பொறுத்துக்க. 3 முக்கிய போராட்டங்களை பொறுத்துக்கன்னு சொல்லிட்டு 3 முக்கிய போராட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு 21ல. 1 பிரஜா மண்டல் மற்றும் ஒடிசா போராட்டம், திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு பொறுப்பு அரசாங்கம் வேண்டி அதனுடைய திவான் சி.பி. ராமசாமியை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம். அடுத்து பார்த்தா மைசூர் மகாராஜாவிற்கு எதிராக நடத்த போராட்டம் சொல்லக்கூடிய இந்த 3 போராட்டங்கள். இதற்கான விடை பாருங்க, 1 இதற்கான விடை டி பிரஜா மண்டல் மற்றும் ஒடிசா. எங்க பாத்தீங்கன்னா பழங்குடியினர் கிளர்ச்சிகள் சொல்றாங்க. பழங்குடியினர் கிளர்ச்சிகள் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு பொறுப்பு அரசாங்கம் வேண்டி அதன் திவான் சி.பி. ராமசாமியை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம். இதற்கான விடை பார்த்தோன்னா புன்னபுரா வயலார் ஆயுத போராட்டம் சொல்லக்கூடிய ஒன்று. மைசூர் மகாராஜாவிற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய போராட்டம் சொல்லுவாங்க. அப்ப பிரஜா மண்டல் மற்றும் ஒடிசா. இதற்கான விடை பார்த்தோம்னா பழங்குடியினர் கிளர்ச்சிகள் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு பொறுப்பு அரசாங்கம் வேண்டி அதனுடைய திவான் சி.பி. ராமசாமியை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம் புன்னபுரா வயலார் ஆயுத போராட்டம். மைசூர் மகாராஜாவிற்கு எதிராக நடந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய போராட்டம். வினா 22 கீழ்காண்பவை எந்த மாநிலங்களுடன் தொடர்புடையவை? மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. சுதேசிய அரசுகளின் இணைப்பின் போது நடைபெற்ற 3 முக்கிய போராட்டங்களில் 1 பிரஜா மண்டல் மற்றும் டேஸ் மாநிலத்தில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகள். 1920ஆம் ஆண்டு டேஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மொழி வாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் அமைக்கப்படுவதன் மூலம் மொழி அடையாளத்தின் அடிப்படையில் அமைந்த தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி ஒடிசா நாக்பூர். சுதேசிய அரசுகளின் இணைப்பின் போது நடைபெற்ற 3 முக்கிய போராட்டங்களில் 1 பிரஜா மண்டல் மற்றும் ஒடிசா மாநிலத்தில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகள். 1920ஆம் ஆண்டு
நாக்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மொழி வாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் அமைக்கப்படுவதன் மூலம் மொழி அடையாளத்தின் அடிப்படையில் அமைந்த தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. வினா 23 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1920ஆம் ஆண்டு முதலே இந்திய விடுதலை இயக்கத்தோடு மொழிவாரி மாநில கோரிக்கை ஒன்றிணைந்திருந்தது. 1945ஆம் ஆண்டு மாகாண மற்றும் மத்திய சட்டமன்றங்களுக்கு நடைபெற்ற தேர்தலின் போது காங்கிரஸ் வெளியிட்ட அறிக்கையில காங்கிரஸ் ஒவ்வொரு குழுவின் சுதந்திரத்துக்கும் துணை நிற்பதோடு அந்த குழுக்களின் தனிப்பட்ட வாழ்வு, கலாச்சாரம் போன்றவை மேம்படுத்த தேசத்திற்குள் மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில் மாகாணங்களை அமைக்கவும் துணை செய்யும் என்று குறிப்பிடப்பட்டது. கூற்று 3 சுதந்திரத்துக்கு பின்பும் மொழிவாரி மாநிலங்களை ஏற்படுத்த கோரிக்கைகள் எழுந்தன. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 1920ஆம் ஆண்டுல முதல்ல இந்திய விடுதலை இயக்கத்தோடு மொழி வாரி மாநில கோரிக்கையும் ஒன்றிணைந்து சொல்றாங்க. 1945ஆம் ஆண்டு மாகாண மற்றும் மத்திய சட்டமன்றங்களுக்கு நடைபெற்ற தேர்தலின் போது காங்கிரஸ் வெளியிட்ட அறிக்கையில காங்கிரஸ் ஒவ்வொரு குழுவினுடைய சுதந்திரத்துக்கும் துணை நிற்பதோடு அந்த குழுக்களின் தனிப்பட்ட வாழ்வு, கலாச்சாரம் போன்றவற்றை மேம்படுத்த சுதந்திரத்துக்குள் மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையிலும் மாகாணங்களை அமைக்கும் துணை செய்யும் சொல்றாங்க என்று குறிப்பிடப்பட்டது. சுதந்திரத்துக்கு பின்பும் மொழிவாரி மாநிலங்களை ஏற்படுத்த கோரிக்கைகள் எழுந்தன. வினா 24 கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1928ஆம் ஆண்டு வெளியான நேரு அறிக்கையில நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படைகளை மாநிலங்களை மொழி வாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என கூறப்பட்டது. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா போன்றவரை உறுப்பினர்களாக கொண்ட குழு ஜேவிபி குழுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2ம் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 1928ஆம் ஆண்டு யாருன்னா நேரு அறிக்கையில நிதி நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில மாநிலங்களை மொழி வாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா போன்றோரை உறுப்பினர்களாக கொண்ட குழு ஜேவிபி குழு. வினா 25 கீழ்கண்ட இணைகளில் சரியான இணைகள் எவை? மொத்தம் 3 இணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கான சாத்திய கூறுகளை ஆராய எஸ்கே தார் தலைமையில 3 ஆணையம் ஒன்று அமைத்தவர் ராஜேந்திர பிரசாந்த். எஸ்கே தார் குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1948ஆம் ஆண்டு ஜூன் 17. எஸ்கே தார் குழுவின் உறுப்பினர்கள் பன்லால், ஜகத் நாராயணன் அப்படின்னு சொல்லாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 3 இணைகளும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கான சாத்திய கூறுகள் ஆராய்வதற்காக எஸ்கே தார் தலைமையில 3 ஆணையம் யார் அமைக்கிறாங்கன்னா ராஜேந்திர பிரசாந்த். எப்ப உருவாக்கப்படுதுன்னு எஸ்கே தார் குழு பார்த்தீங்கன்னா 1948 ஜூன் 17. இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர் பார்த்தீங்கன்னா பன் லால் ஜகத் நாராயணன். பன்னா லால் ஜகத் நாராயணுங்க. அப்ப மொழிவாரி மாநிலங்களை பிரிப்பதற்கான சாத்திய கூறுகளை ஆராய எஸ்கே தார் தலைமையில 3 ஆணையம் அமைக்கிறாரு ராஜேந்திர பிரசாந்த். எப்ப அமைக்கிறான்னு கேட்டாங்கன்னா 1948 ஜூன் 17. பன்னா லால் ஜகத் நாராயணன் இவர் பார்த்தோன்னா குழுவினுடைய உறுப்பினர்கள். வினா 26 கீழ் காண்பவைகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1948 ஜூன் 17 அரசியல் இரணை சபை தலைவர் ராஜேந்திர பிரசாந்த் மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கான சாத்திய கூறுகளை ஆராய எஸ்கே தார் தலைமையில் 3 ஆணையம் ஒன்று அமைத்தார். இவ்வாணையம் மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் அல்லது தார் குழு என்றும் அழைக்கப்பட்டது. அப்ப கீழ்காண்பவைகள சரியானது கேட்டுருங்க. சரி பார்த்தோன்னா 2மே சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 1, 2 சரி. அப்ப பாத்தீங்க 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எஸ்கே தார் ஆணையம் எப்ப உருவாக்கப்படுதுன்னா 1948 ஜூன் 17 யாரால் உருவாக்கப்படும் கேட்டானா ராஜேந்திர பிரசாந்த் வந்து உருவாக்குறாரு. மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கான சாத்திய கூறுகளை ஆராய எஸ்கே தார் தலைமையில 3 ஆணையம் ஒன்றமைத்தார். இவ்வாணையம் மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் அல்லது தார் குழு என்றும் அழைக்கப்பட்டது.
வினா 27 தார் குழுவின் பரிந்துரைகளில் சரியானவை எவை? மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய மொழிவாரி மாகாணங்களை உருவாக்குவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என்று பரிந்துரைக்குது. புவியியல் நிலை, நிதி ஆதாரம், நிர்வாக வசதி, எதிர்கால முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மாநில மறுசீரமைப்பு செய்வதே சிறந்தது என்று கூறியது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, புதிய மொழிவாரி மாகாணங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இல்லை, அதனால இந்த இதை கைவிட்டலான்னு சொல்லிடுறாரு. புவியியல் நிலை, அதனுடைய ஜாகரப்பியல் சொல்றோம்னா புவியியல் நிலையை பார்த்து நிதி ஆதாரம், நிர்வாக வசதி, எதிர்கால முன்னேற்றம் இதை கருத்தில் கொண்டுதான் மாநில மறுசீரமைப்பு செய்வதே சிறந்தது என்று தன்னுடைய பரிந்துரைகளை வழங்குது தார்குழு. வினா 28 கீழ்காணும் குழுக்களுக்கான ஆண்டுகளை பொறுத்துக. கீழ்காணும் குழுக்களுக்கான ஆண்டுகளை பொறுத்துக. மொத்தம் 4 குழு கொடுக்கப்பட்டிருக்கு. தார் குழுவின் அறிக்கை திருப்தி அளிக்காததால் காங்கிரஸ் எந்த குழுவினை அமைத்து மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பதில் இருக்கும் சாத்திய கூறுகளை ஆராய கூறியது. அடுத்தது தார் குழு அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு, ஜேவிபி குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு, ஜேவிபி குழு அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இதற்கான விடை 4, 3, 2, 1. தார் குழுவின் அறிக்கை திருப்தி அளிக்காததால் காங்கிரஸ் எந்த குழுவினை அமைத்து மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பதில் இருக்கும் சாத்திய கூறுகளை ஆராய கூறியது பார்த்தீங்கன்னா ஜேவிபி குழு. தார் குழு எப்ப அறிக்கை சமர்ப்பிக்குதுன்னு கேட்டாங்கன்னா அதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10. ஜேவிபி குழு எப்ப உருவாக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா 2 1948 டிசம்பர் மாதம். ஜேவிபி குழு அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 1949 ஏப்ரல் 1. இந்த 4 பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அடிக்கடி கேட்ட மிக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அப்ப தார் குழுவினுடைய அறிக்கை திருப்தி அளிக்கல, அதற்காக காங்கிரஸ் இன்னொரு குழு அமைக்குது. அந்த குழு எப்ப ஆரம்பிக்கப்படும் கேட்டாங்கன்னா அந்த குழு என்ன குழுன்னு கேட்டாங்கன்னா ஜேவிபி குழு. அப்ப தார் குழு அறிக்கை எப்ப சமர்ப்பின்னு கேட்டாங்கன்னா 1948 டிசம்பர் 10. ஜேவிபி குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்ப கேட்டாங்கன்னா 1948 டிசம்பர் மாதம். ஜேவிபி குழு அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 1949 ஏப்ரல் 1. வினா 29 கீழ்காணும் கூற்றுகளை சரியான பொருத்தத்துடன் பொருத்துக. மொத்தம் இங்க 3 பொருத்த கொடுக்கப்பட்டிருக்கு. பசல் அலி குழுவினுடைய நோக்கம், தார் குழுவினுடைய நோக்கம், ஜேவிபி குழுவினுடைய நோக்கம், 3 குழுவினுடைய நோக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான விடை 3, 1, 2. பாருங்க, பசல் அலி குழுவினுடைய நோக்கம் மாநிலங்களை மறுசீரமைப்பின்படி உருவாக்குதல். தார் குழுவினுடைய நோக்கம், தார் குழுவினுடைய நோக்கம் தார் குழுவின் நோக்கம் புதிய மொழிவாரி மாகாணங்களாக ஆந்திரம், கேரளா, கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகியவற்றை உருவாக்குவது குறித்து ஆராய்தல். ஜேவிபி குழுவினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்க முடியுமா என ஆராய்தல். ஜேவிபி குழுவினுடைய நோக்கம் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்க முடியுமா என ஆராய்தல். பசல் அலி குழுவினுடைய நோக்கம் மாநிலங்களை மறுசீரமைப்பின்படி உருவாக்குதல். தார் குழுவினுடைய நோக்கம் புதிய மொழிவாரி மாகாணங்களாக ஆந்திரம், கேரளா, கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகியவற்றை உருவாக்குவது குறித்து ஆராய்தல். ஜேவிபி குழுவினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா புதிய மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்க முடியுமா என ஆராய்தல். வினா 30 கீழ்காணும் குழுக்களுக்கான சரியான பொருத்தத்தை பொருத்துக. இங்க 3 குழுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய உறுப்பினர்கள் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜேவிபி குழுவினுடைய உறுப்பினர்கள், ஜேவிபி குழுவினுடைய உறுப்பினர்கள் யாரு? 2 ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. அதே பசல் அலி குழுவினுடைய உறுப்பினர்கள், பசல் அலியினுடைய குழுவினுடைய உறுப்பினர்கள். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா
KM பணிக்கர், HN குன்ஸ்ரு 3. தார் குழுவினுடைய உறுப்பினர் பார்த்தோன்னா பன்னா லால் ஜகத் நாராயணன். அப்ப ஜேவிபி குழுவினுடைய உறுப்பினர் கேட்டாங்கன்னா இது முக்கியமானதுங்க, அதிக டைம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. அதே பசலலி குழுவினுடைய உறுப்பினர் பார்த்தீங்கன்னா KM பணிக்கர், குன்ஸ்ரு. அதே தார் குழுவினுடைய உறுப்பினர் கேட்டாங்கன்னா பன்னா லால் ஜகத் நாராயணன். 31. ஜேவிபி குழுவினுடைய பரிந்துரைகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. தவறான மொத்தம் 3 கொடுத்திருக்கும், இதுல இது தவறுன்னு கேட்டிருக்காங்க. தார் குழுவினுடைய முடிவினை இக்குழு ஆதரித்தது. மொழிவாரி மாநிலங்கள் என்னும் கருத்து குறுகிய பிராந்தியவாதத்தை வலியுறுத்துகின்றது. அது நாட்டினுடைய மேம்பாட்டுக்கு அச்சுறுத்தலாக உருவாகக்கூடும் என்று கூறியது. நாட்டில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் போது பாதுகாப்பு, ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை மறு கட்டமைப்பிற்கான நோக்கங்களாக கொண்டு மாநிலங்களை மறுசீரமைக்கலாம் என்று கூறியது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்று 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தார் குழுவினுடைய முடிவினை குழு நிராகரிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நிராகரித்த பிறகு மொழிவாரி மாநிலங்கள் எனும் கருத்து ஒரு குறுகிய பிராந்தியவாதத்தை வலியுறுத்துகிறதுன்னு சொல்றாங்க. அது நாட்டினுடைய மேம்பாட்டிற்கு அதிகமான ஒரு அச்சுறுத்தலாக உருவாக்கக்கூடும் என்று கூறியதுன்னு சொல்றாங்க. நாட்டினுடைய சாதகமான சூழ்நிலை உருவாகும் போது பாதுகாப்பு, ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை மறு கட்டமைப்பிற்கான நோக்கங்களை கொண்டு நம்ம மாநில மறுசீரமைக்கலாம் என்றும் கூறியதுன்னு சொல்றாங்க. இது முக்கியமானதுங்க, நோக்கங்கள் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. 32. குழு மற்றும் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றை சரியான பொருத்தத்துடன் பொருத்துக. அப்ப தார் குழு எப்போ உருவாக்குறாங்க? 1948 ஜூன் மாசம் 17ஆம் தேதி. ஜூன் மாசம் 17ஆம் தேதி. அதே ஜேவிபி குழு எப்போ உருவாக்குறாங்க? 1948 டிசம்பர் மாதம். பசலலி குழு எப்போ உருவாக்குறாங்க? 1953 டிசம்பர் மாதங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2, 3, 1ங்க. 2, 3, 1. அப்ப தார் குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1948 ஜூன் 17. ஜேவிபி குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் மாதம். பசல் அலி குழு பார்த்தோன்னா 1953 டிசம்பர் மாதம். மிக முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. 33. கீழ்கண்ட கூற்றுகளில் 2 இணைகள் மட்டும் சரி, அந்த 2 இணைகள் எவை என்பதை கண்டறிக. மொத்தம் 4 இணை கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பொது தேர்தல் முடிவடைந்த பின்னர் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து எழுச்சி பெற்றது. மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்க முடியுமா என ஆராய்தல் என்பது ஜேவிபி குழுவினுடைய நோக்கம். மாநிலங்களை மறுசீரமைப்பின்படி உருவாக்குதல் என்பது பசல் அலி குழுவினுடைய நோக்கம். புதிய மொழிவாரி மாகாணங்களாக ஆந்திரம், கேரளா, கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகியவற்றை உருவாக்குவது குறித்து ஆராய்தல் என்பது தார் குழுவினுடைய நோக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3, 4 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான விடை 4ம் சரியாக புரிந்திருக்குங்க. பாருங்க, முதல் பொது தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தோன்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து அதிக இடத்துல ஒரு எழுச்சியாக பெறுதுன்னு சொல்றாங்க. மொழிவாரி மாநிலங்கள் பார்த்தோன்னா உருவாக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஆராயிறாங்க ஜேவிபி குழு. இதனுடைய நோக்கம் இதுவாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. மாநிலங்களை மறுசீரமைப்பின்படிதான் உருவாக்குதல் என்பது பார்த்தோன்னா பசலி குழுவினுடைய நோக்கமாக இருக்குது. புதிய மாநில மாகாணங்களாக, புதிய மொழிவாரி மாகாணங்களாக நீங்க ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகியவற்றை உருவாக்குவது குறித்து ஆராயுது இந்த தார் குழுவினுடைய நோக்கமாக அமையும். தார் குழுவினுடைய நோக்கமாக அமையுது. 34. கீழ்கண்ட கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. நாட்டு விடுதலைக்கு பிறகு முதலாக மொழிவாரி மாநிலமாக உருவாகிய பெருமை பெற்ற மாநிலம். ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி டேசாம் ஆண்டு முதல் டேஸில் சாகுமறை உண்ணாவிரதம் போராட்டத்தை தொடங்கியவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி. ஆந்திரா 1952 அக்டோபர் 19 பொட்டி ஸ்ரீராமுலு. பாருங்க, நாட்டு விடுதலைக்கு
நாட்டு விடுதலைக்கு பிறகு முதலாக மொழிவாரி மாநிலமாக உருவாகிய பெருமை பார்த்தோன்னா ஆந்திர மாநிலத்தை சாரும். ஆந்திரா வந்து தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்பது பார்த்தோன்னா வலியுறுத்தி பார்த்தோன்னா 1952 அக்டோபர் 17 முதல் சாகுமுறை உண்ணாவிரதம் போராட்டத்தை தொடங்கி பார்த்தோன்னா பொட்டி ஸ்ரீராமுலு. 35 கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரி மற்றும் தவறை கண்டறிக. கூற்று 1, ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொட்டி ஸ்ரீராமுலு 1952 அக்டோபர் 19 சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். அவர் 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 1952 டிசம்பர் 15 இரவு காலமானார். ஆந்திராவில் ஏற்பட்ட பெரும் கலகத்தின் காரணமாக சென்னை மாகாணத்தின் வடபகுதியில் இருந்த 16 மாவட்டங்கள், மொத்தம் 16 மாவட்டங்களை பிரித்து 1953 அக்டோபர் முதல் நாளில் ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது. இது அதிக டைம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு யாரு உண்ணாவிரதம் இருக்காருன்னா ஸ்ரீ ராமுலு, பொட்டி ஸ்ரீராமுலு. எப்ப பார்த்தீங்கன்னா 1952 இருந்து 52 அக்டோபர் 19 வந்து நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். எத்தனை நாள் கேட்டாங்கன்னா 58 நாட்கள். அப்ப எப்ப வந்து உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உடல் மெலிந்து 1952 டிசம்பர் 15 இறந்து விடுகிறார். இந்த இறந்து விட காரணமாக என்ன பண்றாங்க, இதுல அதிகமான கலவரம் ஏற்படுது ஆந்திராவில். அதனால ஆந்திராவை நம்ம பிரிச்சலான்னு சொல்லிட்டு சென்னை மாகாணத்திலிருந்து சென்னை மாகாணத்தின் வடப்பகுதியில் இருந்த ஒரு 16 மாவட்டங்களை எடுத்து என்ன பண்றாங்க, 16 மாவட்டங்களை கொண்டு 1953 அக்டோபர் முதல் நாள்ல ஆந்திர மாநிலம் உருவாக்கப்படுது. 36 கீழ்கண்ட கூற்றுகளுக்கான சரி மற்றும் தவறை கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஆந்திரா மாநிலம் உருவானதை தொடர்ந்து நாடு முழுவதும் மொழிவாரி மாநில கோரிக்கை தீவிரமடையுது. 1953 டிசம்பர் மாதத்துல பசழலி என்பவருடைய தலைமையில மாநில மறுசீரமைப்பு குழுவினை உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. என்ன பண்றாங்க, இப்ப ஆந்திரான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை மொழி அடிப்படையில் பிரிச்சிட்டீங்க, எங்களுடைய மாநிலங்களும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு, எங்களுடைய மாகாணங்களும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஆங்காங்கே போராட்டங்கள் கலவரங்கள் வெடிக்குது. இதனால் போராட்டங்கள் தீவிரமடைன்னு சொல்றாங்க. மொழிவாரி மாநில கோரிக்கை தீவிரமடையுது. அதன் அடிப்படையில எப்ப இப்படியே விட்டா செட் ஆகாது, எல்லாரும் போராட்ட தொடங்கிட்டாங்க, உருவாகணும்னு சொல்லிட்டு பசல் அலி என்பவருடைய தலைமையில மாநில மறுசீரமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு 1953 உருவாக்குறாரு. 37 பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க, மேலும் அவை எந்த குழுக்களுக்கானவை என்பதை கண்டறிக. அப்ப ஆந்திர மாநிலம் உருவானதை தொடர்ந்து நாடு முழுவதும் மொழிவாரி மாநில கோரிக்கை தீவிரமடைந்து 1953 டிசம்பர் மாதத்தில் பசல் அலி என்பவருடைய தலைமையில மாநில மறுசீரமைப்பு குழுவினை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. 37 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய, மேலும் அவை எந்த குழுக்களுக்கானவை என்பதை கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருங்க. மொழிவாரி மாநிலங்கள் ஏற்படுவதை ஆதரித்த குழு, ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம் என்னும் கொள்கை நிராகரித்தது. இப்ப ஒரு மொழி பேசக்கூடிய மக்களை தனியா பிரிக்கணும், அது ஒரு மாநிலம் சொல்லக்கூடிய கொள்கையை இந்த குழு நிராகரிக்குன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பசல் அலி. இந்த குழு பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்களை ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த குழு ஆதரிக்குது. அதன் அடிப்படையில் மொழிவாரி மாகாணங்களை நீங்க உருவாக்குன்னு சொல்றாங்க. ஆனா சொல்றாங்க பாருங்க, இப்ப தமிழ் பேசக்கூடிய மக்களை தமிழ்நாடு பிரிங்க, ஆந்திரம் பேசக்கூடிய மக்கள் கேரளம் அதே பார்த்தோன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்களை தனியா பிரிங்கன்னு சொல்லிட்டு அந்த இதை இது நிராகரிக்குன்னு சொல்றாங்க. ஒரு மொழி ஒரு மாநிலம் சொல்லக்கூடிய கொள்கையை இது நிராகரிக்குன்னு சொல்றாங்க. மொழி அடிப்படையில் பிரிக்காதீங்க ஒரு மாநிலத்தின்னு சொல்லிட்டு அந்த கொள்கையை நிராகரிக்குதுதான் பசல் அலி குழுன்னு சொல்லக்கூடிய ஒரு குழு. 38 பசல் அலி குழு அறிக்கை பற்றிய கூற்றுகளில் எவை தவறானவை என்பதை கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1955 செப்டம்பர் 30 பாராளுமன்றத்தில் இக்குழுவினுடைய அறிக்கை விவாதத்திற்கு வைக்கப்படுது. 1956 ஆகஸ்ட் 31 மாநில மறுசீரமைப்பு சட்டம் எனும் பெயரில் பாராளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்பட்டது. 1956 நவம்பர் 1
1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பசலலி அறிக்கை பத்தி இங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. 1955ல டிசம்பர் 30ல இந்த குழுவினுடைய அறிக்கை பாராளுமன்றத்தில் வந்து விவாதத்திற்கு வைக்கப்படுது. வைக்கப்பட்ட பிறகு 1956 ஆகஸ்ட் 31ல் மாநில மறுசீரமைப்பு சட்டம் எனும் பெயரில் பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்று இயற்றப்படுது. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1956 நவம்பர் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. வினா 39 கீழ்கண்ட கூற்றுகளுக்கான சரி மற்றும் தவறை கண்டறிய. மொத்தம் 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1956ஆம் ஆண்டு 7வது சட்ட திருத்தத்தின்படி இதற்கு முன்பு இருந்த பகுதி ஏபிசி டி என்ற 4 பிரிவு மாநில முறை நீக்கப்பட்டு 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி மாநில மறுசீரமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. பாருங்க, 1956ஆம் ஆண்டு 7வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலங்களை ஏ மாநிலங்கள், பி மாநிலங்கள், சி மாநிலங்கள், டி மாநிலம் என்று 4 பிரிவு மாநில முறைகள் இருந்தது. இந்த 4 பிரிவு மாநில முறையும் நீக்கப்பட்டு 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி மாநில மறுசீரமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. 40 கீழ்கண்ட கூற்றுகளில் சரி மற்றும் தவறை கண்டறிக. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1956 நவம்பர் 1. 1956ல் உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் மொத்தம் 14. 1956க்கு பிறகு உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் 15. இதற்கான விடை 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1. 1957 உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் 14. 1956க்கு பிறகு உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் 15. 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 41 1956ல் உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் சரியானவை என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேசம், அசாம், பீகார், பம்பாய், ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், மதராஸ், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மைசூர், மேற்கு வங்காளம். டி அனைத்தும் சரி, அனைத்தும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1956ல் உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் சரியானவை என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. அனைத்தும் சரிங்க. ஆந்திர பிரதேசம், அசாம், பீகார், பம்பாய், ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், மதராஸ், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மைசூர், மேற்கு வங்காளம். 42 கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த இணைகள் மட்டும் சரியானவை என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. மொத்தம் 4 இணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா பாம்பே மறுசீரமைப்பு சட்டம் 1960 படி பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். பாருங்க, மகாராஷ்டிரா பாம்பே மறுசீரமைப்பு சட்டம் 1960. அதன்படி பார்த்தோன்னா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பிரிக்கப்படுது. 1962ஆம் ஆண்டு மாநில சட்டத்தின்படி நாகமலை மற்றும் அசாமின் துவான்சா பகுதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மாநிலம் நாகாலாந்து. சா குழுவின் பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்ட மாநிலம் ஹரியானா. இந்திய மாநிலங்கள் உருவாக்கத்தில் மதராஸ் மாநிலம் 8வதாக சேர்க்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரிங்க. மகாராஷ்டிரா பாம்பே மறுசீரமைப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்ததுன்னா 1960ல் கொண்டு வரப்பட்டு மகாராஷ்டிரா குஜராத் ரெண்டும் பிரிக்கப்படுது. 1962ல் மாநில சட்டத்தின்படி நாகமலை மற்றும் அசாமினுடைய துவான்சா மாநிலங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு நாகாலாந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் உருவாக்கப்படுது. சா குழுவினுடைய பரிந்துரைப்படி பார்த்தோம்னா ஹரியானா உருவாக்கப்படுது. இந்தியாவில் 8வது மாநிலமாக தமிழ்நாடு சேர்க்கப்படுது. 43 இதெல்லாம் முக்கியமானதுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள்லாம் குரூப் 1 குரூப் 2 லெவல்ல கண்டிப்பா கேட்கறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கீழே சில கூற்றுகள் அவற்றுக்கான இணைகளும் கொடுக்கப்பட்டுள்ள, அவற்றில் எந்த இணைகள் சரியாக பொருந்தவில்லை. மொத்தம் 3 இணை கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த குழுவின் பரிந்துரையின்படி பஞ்சாபி மொழி பேசும் பகுதி பஞ்சாப் மாநிலமாக உருவாக்கப்பட்டதுன்னா சா குழு. 1971ஆம் ஆண்டு
வடகிழக்கு பகுதி மறுசீரமைப்பு சட்டத்தினால் உருவான மாநிலம் மணிப்பூர் மற்றும் திரிபுரா 1972 ஜனவரி 25. மாநில சட்டம் 1970 படி மத்திய மாகாண பகுதியை பிரித்து உருவாக்கப்பட்ட மாநிலம் இமாச்சல் பிரதேசம் 1971 ஜனவரி 21. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு சி. அப்ப எந்த குழுவின் பரிந்துரைப்படி பார்த்தீங்கன்னா பஞ்சாபி உருவாக்கப்படுதுன்னா சா குழுவினுடைய அடிப்படையில தான் பஞ்சாபி மொழி பேசும் பகுதி பார்த்தோன்னா பஞ்சாப் மாநிலமாக உருவாக்கப்படுது. எந்த குழுன்னு கேட்டனா சா குழு. 1971ஆம் ஆண்டு வடகிழக்கு பகுதி மறுசீரமைப்பு சட்டத்தினால் உருவான மாநிலம் மணிப்பூர் திரிபுரா 1972 ஜனவரி 25. மாநில சட்டம் 1970 படி மத்திய மாகாண பகுதியை பிரித்து உருவாக்கப்பட்ட மாநிலம் இமாச்சல் பிரதேசம் 1971 ஜனவரி 21. வினா 44 கீழ்காணும் கூற்றுகளை சரியான பொருத்தத்துடன் பொருத்துக. மொத்தம் 4 இணை கொடுக்கப்பட்டிருக்கு, 4 பொருத்துக கொடுக்கப்பட்டிருக்கு. 22வது சட்ட திருத்தம் 1969 படி அசாம் மாநிலத்திற்குள் துணை மாநிலம் சுயாட்சி மாநிலமாக இருந்த எந்த மாநிலம் புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது? சரத்து டேஸின் படி சிக்கிம் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. 36வது சட்ட திருத்தம் 1975 படி துணை மாநில அந்தஸ்தில் இருந்த எந்த மாநிலம் புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது? 53வது சட்ட திருத்தம் 1985 படி அசாமில் இருந்து பிரிந்து யூனியன் பிரதேசமாக இருந்த எந்த மாநிலம் புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது? இதற்கான விடை 3, 2, 4, 1. 3, 2, 4, 1. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி. 22வது சட்ட திருத்தம் 1969 படி அசாம் மாநிலத்திற்குள் துணை மாநிலம் மற்றும் சுயாட்சி மாநிலமாக இருந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலம் புதிய மாநிலமாக உருவாக்கப்படுது. சரத்து 371 எப்பின் படி சிக்கிம் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுது. 36வது சட்ட திருத்தம் 1975 படி துணை மாநில அந்தஸ்தில் இருந்த சிக்கிம் புதிய மாநிலமாக உருவாக்கப்படுது. 53வது சட்ட திருத்தம் 1985 படி அசாமில் இருந்து பிரிந்து யூனியன் பிரதேசமாக இருந்த மிசோரம் புதிய மாநிலமாக உருவாக்கப்படுது. முக்கியமானதுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வடகிழக்கு பகுதி மாநிலங்கள் ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்க, நல்லா படிச்சுக்கோங்க. 2க்கு 3 டைம் எழுதி பாருங்க. 22வது சட்ட திருத்தம் 1963 கொண்டு வரப்பட்டு அசாம் மாநிலத்தில் துணை மாநிலம் சுயாட்சி மாநிலமாக இருந்த எந்த மாநிலம் பார்த்தோன்னா மேகாலய மாநிலம் புதிய மாநிலமாக அறிவிக்கப்படுது. சரத்து 371 எப்பின் படி பார்த்தோன்னா சிக்கிமுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படுது. 36வது சட்ட திருத்தம் 1975 படி மாநில அந்தஸ்தில் இருந்த சிக்கிம் புதிய மாநிலமாக துணை மாநில அந்தஸ்து இது சிக்கிம் பார்த்தீங்கன்னா புதிய மாநிலமாக உருவாக்கப்படுது. 53வது சட்ட திருத்தம் 1985 படி அசாமில் இருந்த புதிய மாநிலம் பார்த்தோன்னா யூனியன் பிரதேசமாக இருந்த மிசோரம் புதிய மாநிலமாக அறிவிக்கப்படுது. 45 கீழ்கண்ட கூற்றுகளில் சரி மற்றும் தவறை கண்டறிக. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 55வது சட்ட திருத்தம் 1986 படி அசாமில் இருந்து பிரிந்து யூனியன் பிரதேசமாக இருந்த அருணாச்சல பிரதேசம் புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 1987 56வது சட்ட திருத்தத்தின்படி யூனியன் பிரதேசமாக இருந்த கோவா புதிய மாநிலமாக உருவானது. மத்திய பிரதேசத்தில் இருந்து 16 தென்கிழக்கு மாவட்டங்களை பிரித்து புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்ட மாநிலம் சத்தீஸ்கர். இதற்கான விடை பார்த்தோன்னா கூற்று 1, 2, 3, 4, 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 55வது சட்ட திருத்தம் 1986 படி அசாமில் இருந்து பிரிந்து யூனியன் பிரதேசமாக இருந்த அருணாச்சல பிரதேசம் புதிய மாநிலமாக உருவாக்கப்படுது. 1987 56வது சட்ட திருத்தத்தின்படி யூனியன் பிரதேசமாக இருந்த கோவா புதிய மாநிலமாக உருவானது. மத்திய பிரதேசத்தில் இருந்து 16 தென்கிழக்கு மாவட்டங்களை பிரித்து புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்ட மாநிலம் சத்தீஸ்கர். வினா 46 கீழ்கண்ட கூற்றுகளுக்கான சரியான கூற்று எவைன்னு சொல்றாங்க. இதற்கான 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 2006 ஆண்டு வரை உத்தராஞ்சல் என அழைக்கப்பட்ட மாநிலம் உத்தரகாண்ட் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதிய மாநிலமாக உருவானது தான் உத்தராகாண்ட்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா
கூற்று 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 2006 ஆண்டு வரை உத்தராஞ்சல் என்று அழைக்கப்பட்ட மாநிலம் பார்த்தோம்னா உத்தராகாண்ட். உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதிய மாநிலமாக உருவானது பார்த்தோம்னா உத்தராகாண்ட். 47 கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரி மற்றும் தவறை கண்டறிய. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் இருந்து பிரிந்து தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது தெலுங்கானா. ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அறிக்கையின்படி புதிய மாநிலமாக பிரிக்கப்பட்டது தெலுங்கானா. ஜார்க்கண்ட் பீகார் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா B1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேசத்திலிருந்து தான் தனி மாநிலமாக தெலுங்கானா உருவாக்குறாங்க. இந்த தெலுங்கானா உருவாக முக்கிய காரணம் பார்த்தோம்னா ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அறிக்கை அடிப்படையில் தான் தெலுங்கானா உருவாக்கப்படுது. ஜார்க்கண்ட் பீகார் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதிய மாநிலமாக உருவாக்கப்படுது. 48 கீழ்கண்ட கூற்றுகளில் சரி மற்றும் தவறை கண்டறிய. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1947 அக்டோபர் 26 இந்தியாவுடன் சிறப்பு அந்தஸ்து ஒப்பந்தத்துடன் இணைந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியினை 1956 ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தனி மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது. 2019 அக்டோபர் 31 ஜம்மு காஷ்மீர் பகுதியின் மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்னும் 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டது. 2025 ஜனவரி மாத நிலவரப்படி இந்திய ஒன்றியத்தின் மாநிலங்களின் எண்ணிக்கை மொத்தம் 28 ஆகும். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க 1947 அக்டோபர் 26 இந்தியோட ஒரு சிறப்பு அந்தஸ்து ஒப்பந்தத்துடன் இணைந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியினை 1956 ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தனி மாநிலமாக அங்கீகரிக்கப்படுது. 2019 அக்டோபர் 31 ஜம்மு காஷ்மீர் பகுதியினுடைய மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்படுது. 2025 ஜனவரி மாத நிலவரப்படி இந்திய ஒன்றியத்தினுடைய மாநிலங்களுடைய எண்ணிக்கை 28 ஆகும். 49 பின்வரும் மாநிலங்களுக்கான பழைய பெயர்களை புதிய பெயர்களுடன் பொருத்துக. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா உத்தராஞ்சல் உத்தரகாண்ட், பாண்டிச்சேரி என்ன அழைக்கப்படுறாங்க புதுச்சேரி என்று அழைக்கப்படுது. பெங்களூரு, ஒடிசா. பாருங்க உத்தராஞ்சல் உத்தரகாண்ட், பாண்டிச்சேரி புதுச்சேரி, பெங்களூர், ஒடிசா ஒடிசா என்று அழைக்கப்படுது. 50 பின்வரும் மாநிலங்களுக்கான பழைய பெயர்களை புதிய பெயர்களுடன் பொருத்துக. ஐக்கிய மாகாணம் இது பார்த்தீங்கன்னா இதற்கான இது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு, மைசூர் கர்நாடகம், பம்பாய் மும்பை என்று அழைக்கப்படுது. ஐக்கிய மாகாணம் உத்தரப்பிரதேசம், மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு, மைசூர் கர்நாடகம், பம்பாய் மும்பை என்றும் அழைக்கப்படுகிறது. 51 கீழ்காணும் கூற்றுகள சரியான இணை எவை தவறான இணை என்பதை கண்டறிக. பாருங்க கீழ்காணும் கூற்றுகள சரியான இணை எவை தவறான இணை என்பதை கண்டறிக. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய மாகாணம் உத்தரப்பிரதேசம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1950 ஆண்டு. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969 ஆண்டு. மைசூர் கர்நாடகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1973 ஆண்டு. முக்கியமானதுங்க கேட்டிருக்காங்க, அதிக டைம் கேட்டிருக்காங்க, பொறுத்துகளும் கேட்டிருக்காங்க, அதனால பார்த்துக்கோங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3 சரி கூற்று 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய மாகாணம் உத்தரப்பிரதேசம் எப்ப மாற்றப்படுது 1950. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969. மைசூர் கர்நாடகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1973 ஆண்டு. 52 பின்வரும் மாநிலங்களை பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சரியான ஆண்டுடன் பொருத்துக. மொத்தம் 5 கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரிசா ஒடிசா எப்பன்னு பெயர் மாற்றம் செய்யப்படும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பெங்களூரு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு
பாண்டிச்சேரி புதுச்சேரி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு, பம்பாய் மும்பை என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு, உத்தராஞ்சல் உத்தரகாண்ட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. இதற்கான விடை 1, 2, 3, 4, 5 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஒடிசா என்று பெயர் மாற்றம் செய்யப்படுது 2011ல. பெங்களூரு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 2006ல. பாண்டிச்சேரி புதுச்சேரி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 2006. பம்பாய் மும்பை என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1995ஆம் ஆண்டு. உத்தராஞ்சல் உத்தரகாண்ட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 2006ங்க. இதெல்லாம் முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. ஒடிசா எப்ப 2014. பெங்களூரு 2006. பாண்டிச்சேரி புதுச்சேரி 2006. பம்பாய் மும்பை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1995. உத்தராஞ்சல் உத்தரகாண்ட் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 2006. 53. பின்வரும் கூற்றுகளின் சரி மற்றும் தவறை கண்டறிய மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. தெலுங்கானா மாநிலம் 2014 ஜூன் 2ஆம் தேதி தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் 2000 நவம்பர் 15ஆம் தேதி புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி 1, 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. தெலுங்கானா மாநிலம் 2014 ஜூன் 2ஆம் தேதி தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் பார்த்தீங்கன்னா 2000 நவம்பர் 15ஆம் தேதி புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. மீண்டும் சொல்றேன் பாருங்க, தெலுங்கானா மாநிலம் 2014 ஜூன் 2ஆம் தேதி தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் 2000 நவம்பர் 15ஆம் தேதி புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. வினா 54. 1956 பிரிக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் தற்போது யூனியன் பிரதேசமாக இல்லாதவை எவைன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இல்லாதன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 3, 4, 5. என்ன இதில் பார்த்தோன்னா மணிப்பூர், திரிபுரா, இமாச்சல் பிரதேசம் பார்த்தோன்னா இதெல்லாம் யூனியன் பிரதேசமாக இல்லாதவை. 1956ஆம் ஆண்டில் பிரிக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் தற்போது யூனியன் பிரதேசமாக இல்லாதவை எதுனா மணிப்பூருங்க, திரிபுரா, இமாச்சல் பிரதேசம். இதெல்லாம் பார்த்தோன்னா 1956ல் யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்படும். தற்போது பார்த்தோன்னா இதெல்லாம் மாநிலமாக மாற்றப்பட்டது. மணிப்பூர், திரிபுரா, இமாச்சல் பிரதேசம். அந்தமான் நிக்கோபர் தீவுகள் பார்த்தோன்னா இப்பவும் பார்த்தோன்னா யூனியன் பிரதேசம். டெல்லி யூனியன் பிரதேசம். லட்சத்தீவுகள் யூனியன் பிரதேசம் தான். வினா 55. கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரி மற்றும் தவறை கண்டறிய மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. குஜராத் மாநிலம் 1960 மே 1ஆம் தேதி புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. நாகாலாந்து 1961 டிசம்பர் 1ஆம் தேதி புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ கூற்று 1, 2 சரிங்க. குஜராத் மாநிலம் 1960 மே 1ஆம் தேதி புதிய மாநிலமாக உருவாக்கப்படுது. நாகாலாந்து 1963 டிசம்பர் 1ஆம் தேதி புதிய மாநிலமாக உருவாக்கப்படுது. அப்ப குஜராத் எப்ப மாநிலம் உருவாக்கப்படுது? 1960 மே 1. நாகாலாந்து 1963 டிசம்பர் 1. வினா 56. மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை சரியான பொருத்தத்துடன் பொருத்துக. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஹரியானா எப்போ உருவாக்கப்படுது? 1996 நவம்பர் 1ஆம் தேதி உருவாக்கப்படுது. மிசோரம் எப்போ உருவாக்கப்படுது? 1987 பிப்ரவரி 17 உருவாக்கப்படுது. இமாச்சல் பிரதேசம் 1971 ஜனவரி 25. சிக்கிம் வந்து பார்த்தோன்னா 1975 மே 16. ஹரியானா 1966 நவம்பர் 1. மிசோரம் பார்த்தீங்கன்னா 1987 பிப்ரவரி 19. இமாச்சல் பிரதேசம் 1971 ஜனவரி 25. சிக்கிம் 1975 மே 16ன்னு சொல்லக்கூடிய ஒன்று. அப்ப ஹரியானா நல்லா பார்த்துக்கோங்க. அதிக டைம் கேட்கறாங்க. இப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கறாங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸுங்க, பார்த்துக்கோங்க. ஹரியானா 1966 நவம்பர் 1. மிசோரம் 1987 பிப்ரவரி 19. இமாச்சல் பிரதேசம் 1971 ஜனவரி 25. சிக்கிம் பார்த்தீங்கன்னா 1975 மே 16. 57. கீழ்கண்ட கூற்றுகளுக்கான சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. மொத்தம் 3 கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இது சரி தவறுன்னு சொல்றாங்க. மணிப்பூர், திரிபுரா, மேகாலய் போன்ற 3 மாநிலங்களும் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1976ஆம் ஆண்டு
1972 ஜனவரி 21. பஞ்சாப் மாகாண மறுசீரமைப்பு சட்டத்தின்படி சண்டிகர் 1966ஆம் ஆண்டு யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. சத்தீஸ்கர் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2000 நவம்பர் 9. அப்ப இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இந்த 3 மாநிலங்களும் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1972 ஜனவரி 21. பஞ்சாப் மாகாண மறுசீரமைப்பு சட்டத்தின்படி சண்டிகர் 1966ஆம் ஆண்டு யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் மாநிலங்கள் சத்தீஸ்கர் பார்த்தீங்கன்னா 2000 நவம்பர் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. உத்தரகாண்ட் 2000 நவம்பர் 9ஆம் தேதி உருவாக்கப்படுது. அப்ப மணிப்பூர், திரிபுரா, மேகாலயம் 1972 ஜனவரி 21 உருவாக்கப்படுது. பஞ்சாப் மாகாண மறுசீரமைப்பு சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா சண்டிகர் 1966ஆம் ஆண்டு யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்படுது. சத்தீஸ்கர் 2000 நவம்பர் 1, உத்தரகாண்ட் 2000 நவம்பர் 9. 58 கீழ்கண்ட கூற்றுகளுக்கான தவறான விடையை கண்டறிய. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. அருணாச்சல பிரதேசம் 1987 பிப்ரவரி 20ஆம் ஆண்டு புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. கோவா 1987 மே 30ஆம் தேதி புதிய மாநிலமாக 30 ஆம் ஆண்டு புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அருணாச்சல பிரதேசம் 1987 பிப்ரவரி 20ஆம் ஆண்டு புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. கோவா 1987ஆம் ஆண்டு மே 30ஆம் நாள் புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2 சரிங்க. அப்ப அருணாச்சல பிரதேசம் 1987 பிப்ரவரி 20 உருவாக்கப்படுது. கோவா 1987 மே 30ஆம் தேதி உருவாக்கப்படுது. 59 கீழ்காணும் கூற்றுகளுக்கான தவறான விடையை தேர்வு செய்க. மொத்தம் 3 கொடுக்கப்பட்டிருக்கு. 1961ஆம் ஆண்டு 10வது சட்ட திருத்தம் 10வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் தாத்ரா நாகர் ஹவேலி. 1962ஆம் ஆண்டு 12வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் கோவா, டையூ, டாமன். 1962ஆம் ஆண்டு 14வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் புதுச்சேரின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1961ஆம் ஆண்டு 10வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் தாத்ரா நாகர் ஹவேலி. 1962ஆம் ஆண்டு 12வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் கோவா, டையூ, டாமன். 1962ஆம் ஆண்டு 14வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. அப்ப 1961 10வது சட்ட திருத்தம் படி உருவாக்கப்பட்டது தாத்ரா நாகர் ஹவேலின்னு சொல்லக்கூடிய யூனியன் பிரதேசம். 1962 12வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் கேட்டாங்கன்னா கோவா, டையூ, டாமன். 1962ஆம் ஆண்டு 14வது சட்ட திருத்தத்தின்படி பார்த்தோன்னா யூனியன் பிரதேசமாக புதுச்சேரி உருவாக்கப்படுது. வினா 60 பின்வரும் கூற்றுகளில் சரி மற்றும் தவறை கண்டறிக. மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 371 எப்பின்படி சிக்கிம் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 2019. டெல்லிக்கு தேசிய தலைநகர் அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் 1991 69 சட்ட திருத்தம். பீகார் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதிய மாநிலமாக ஜார்க்கண்ட் உருவாக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ 1, 2, 3, 4 சரிங்க. சரத்து 371 எப்பின்படி சிக்கிம் மாநிலத்திற்கு புதிய சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 2019. டெல்லிக்கு தேசிய தலைநகர் அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் 1991 69 சட்ட திருத்தம். பீகார் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதிய மாநிலமாக ஜார்க்கண்ட் உருவாக்கப்பட்டது. சொல்ல பாருங்க. சரத்து 371 பின்படி சிக்கிமுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுது. மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுது. ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசமாக 2019 உருவாக்கப்படுது. டெல்லிக்கு தேசிய தலைநகர் அந்தஸ்து எப்போ வழங்கப்படுதுன்னா 1991 69 சட்ட திருத்தம். பீகார் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதிய மாநிலமாக உருவாக்கப்படுது ஜார்க்கண்ட்.
வினா 61. 1956க்கு பிறகு மாநில அந்தஸ்து பெற்ற யூனியன் பிரதேசங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இவற்றில் தற்போது யூனியன் பிரதேசமாக உள்ளது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இவற்றில் எதுவுமே தற்போது யூனியன் பிரதேசமாக இல்ல மாநிலமாக இருக்குங்க. இமாச்சல் பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா. 1956க்கு பிறகு மாநில அந்தஸ்து பெற்ற யூனியன் பிரதேசங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் தற்போது யூனியன் பிரதேசமாக இல்லாத பார்த்தீங்கன்னா எல்லாமே இதற்கு மாநிலமாக தகுதி பெற்றது. இமாச்சல் பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா. 62. கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரி மற்றும் தவறை கண்டறிக. மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசத்தில் இருந்து 16 தென்கிழக்கு மாவட்டங்களை பிரித்து புதிய மாநிலமாக சத்தீஸ்கர் உருவாக்கப்பட்டது. 1987 56வது சட்ட திருத்தத்தின்படி யூனியன் பிரதேசமாக இருந்த கோவா புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 55வது சட்ட திருத்தம் 1986 படி அசாமில் இருந்து பிரிந்து யூனியன் பிரதேசமாக இருந்த அருணாச்சல பிரதேசம் புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 53வது சட்ட திருத்தம் 1985 படி அசாமில் இருந்து பிரிந்து யூனியன் பிரதேசமாக இருந்த மிசோரம் புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3, 4 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசத்திலிருந்து 16 தென்கிழக்கு மாவட்டங்களை பிரித்து புதிய மாநிலமாக சத்தீஸ்கர் உருவாக்கப்பட்டது. 1987 56வது சட்ட திருத்தத்தின்படி யூனியன் பிரதேசமாக இருந்த கோவா புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 55வது சட்ட திருத்தம் 1986 படி அசாமில் இருந்து பிரிந்து யூனியன் பிரதேசமாக இருந்த அருணாச்சல பிரதேசம் புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 53வது சட்ட திருத்தம் 1985 படி அசாமில் இருந்து பிரிந்து யூனியன் பிரதேசமாக இருந்த மிசோரம் புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. வினா 63. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. 1, 2 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. சா குழுவின் பரிந்துரையின்படி பஞ்சாபி மொழி பேசும் பகுதி பஞ்சாப் மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு வடகிழக்கு பகுதி மறுசீரமைப்பு சட்டத்தினால் மாநிலம் மணிப்பூர் உருவான மாநிலம் மணிப்பூர். மாநில சட்டம் 1970 படி மத்திய மாகாண பகுதியை பிரித்து உருவாக்கப்பட்ட மாநிலம் இமாச்சல் பிரதேசம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சா குழுவின் பரிந்துரையின்படி பஞ்சாபி மொழி பேசும் பகுதி பஞ்சாப் மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு வடகிழக்கு பகுதி மறுசீரமைப்பு சட்டத்தினால் உருவான மாநிலம் மணிப்பூர். மாநில சட்டம் 1970 படி மத்திய மாகாண பகுதியை பிரித்து உருவாக்கப்பட்ட மாநிலம் இமாச்சல் பிரதேசம். 64. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை இவை. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1971ஆம் ஆண்டு வடகிழக்கு பகுதி மறுசீரமைப்பு சட்டத்தினால் உருவான மாநிலம் திரிபுரா. 22வது சட்ட திருத்தம் 1969 படி அசாம் மாநிலத்திற்குள் துணை மாநிலம் மற்றும் சுயாட்சி மாநிலமாக இருந்த மேகாலயா புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ 1, 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1971ஆம் ஆண்டு வடகிழக்கு பகுதி மறுசீரமைப்பு சட்டத்தினால் உருவான மாநிலம் திரிபுரா. 22வது சட்ட திருத்தம் 1969 படி அசாம் மாநிலத்திற்குள் துணை மாநிலம் அல்லது சுயாட்சி மாநிலமாக இருந்த மேகாலயா புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 65. கீழ்கண்ட கூற்றுகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 2020ஆம் ஆண்டு ஜனவரி 26 தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூ டாமன் என்ற 2 யூனியன் பிரதேசங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே நிர்வாகமாக செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 2025 ஜனவரி மாத நிலவரப்படி இந்தியனுடைய யூனியன் பிரதேசங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 8. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. கீழ்கண்ட கூற்றுகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 2020 ஜனவரி 26 தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூ டாமன் என்ற 2 யூனியன் பிரதேசங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே நிர்வாகமாக செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 2025 ஜனவரி மாத நிலவரப்படி இந்தியனுடைய யூனியன் பிரதேசங்களுடைய எண்ணிக்கை 8. 66. இந்தியாவில் 8 யூனியன் பிரதேசங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. 8 யூனியன் பிரதேசங்கள்ல சரியான கூற்று தேர்ந்தெடுக்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு.
அனைத்தும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. டெல்லி, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள், புதுச்சேரி, சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ டாமன், ஜம்மு காஷ்மீர், லடாக். டெல்லி, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள், புதுச்சேரி, சண்டிகர், தாதர் நாகர் ஹவேலி மற்றும் டையூ டாமன், ஜம்மு காஷ்மீர், லடாக். 67 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை மட்டும் தேர்வு செய்க. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1991 ஆண்டு 69வது சட்ட திருத்தத்தின்படி டெல்லிக்கு தேசிய தலைநகர் அந்தஸ்து வழங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு ஆண்டு 1992 ஆண்டு. மிசோரம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய இரண்டும் யூனியன் பிரதேசமாக இருந்து தற்போது மாநிலமாக உள்ள இவை அசாம் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டவை. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி, இரண்டும் சரிங்க. 1991 ஆண்டு 69வது சட்ட திருத்தத்தின்படி டெல்லிக்கு தேசிய தலைநகர் அந்தஸ்து வழங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1992. மிசோரம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய இரண்டும் யூனியன் பிரதேசமாக இருந்து தற்போது மாநிலமாக உள்ள இவை அசாம் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டவை. இது முக்கியமான பார்த்துக்கோங்க. 68 பின்வரும் சட்டங்களை சரியான விடைகளுடன் பொருத்துக. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3. பஞ்சாப் மாகாண மறுசீரமைப்பு சட்டம், சண்டிகர். ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம், லடாக். 1962 ஆண்டு 14வது சட்ட திருத்தத்தின்படி புதுச்சேரி உருவாக்கப்படுது. 1961 ஆண்டு 10வது சட்ட திருத்தத்தின்படி தாதர் மற்றும் நாகர் ஹவேலி உருவாக்கப்படுது. பஞ்சாப் மாகாண மறுசீரமைப்பு சட்டத்தின்படி பார்த்தோம்னா சண்டிகர் உருவாக்கப்படுது. ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா லடாக் உருவாக்கப்படுது. 1966 ஆண்டு 1962 ஆண்டு 14வது சட்ட திருத்தத்தின்படி லடாக் உருவாக்கப்படுது. புதுச்சேரி உருவாக்கப்படுது. 1961 ஆண்டு 10வது சட்ட திருத்தத்தின்படி பார்த்தோம்னா தாதர் மற்றும் நாகர் ஹவேலி. அப்ப பஞ்சாப் மாகாண மறுசீரமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு சண்டிகர் உருவாக்கப்படுது. ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி பார்த்தோம்னா லடாக் உருவாக்கப்படுது. 1962 ஆண்டு 14வது சட்ட திருத்தத்தின்படி புதுச்சேரி உருவாக்கப்படுது. 1961 ஆண்டு 10வது சட்ட திருத்தத்தின்படி தாதர் மற்றும் நாகர் ஹவேலி உருவாக்கப்படுது. 69 கீழ்கண்டவற்றுள் தவறானவை எவை என்பதை கண்டறிக. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1956 பிரிக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்களில் தற்போதும் யூனியன் பிரதேசமாக உள்ளவை அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள், டெல்லி. சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் 2000 நவம்பர் 1, 2000 நவம்பர் 9. வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1972 படி உருவாக்கப்பட்ட 2 யூனியன் பிரதேசங்கள் அருணாச்சல பிரதேசம், மிசோரம் சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தோம்னா கூற்று 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1956 பிரிக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள்ல தற்போதும் யூனியன் பிரதேசமாக உள்ளவை பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள், டெல்லி. சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் 2000 நவம்பர் 1, 2000 நவம்பர் 9. வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1972 படி உருவாக்கப்பட்ட 2 யூனியன் பிரதேசங்கள் அருணாச்சல பிரதேசம், மிசோரம். 70 சரத்து 4 தொடர்பான கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 2, சரத்து 3 பாராளுமன்றம் ஆனது எளிய பெரும்பான்மை மூலம் சாதாரண சட்டங்களைப் போலவே நிறைவேற்றலாம். சரத்து 368 கீழ் இச்சட்டங்களை சிறப்பு பெரும்பான்மை அல்லது சாதாரண பெரும்பான்மையில் இயற்ற வேண்டிய அவசியமில்லை. சாதாரண எளிய பெரும்பான்மையே போதுன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி, கூற்று 1, 2, 3. சரி பாருங்க, சரத்து 4 தொடர்பான கூற்றுகளை சரியான எல்லாமே சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 2, சரத்து 3 பாராளுமன்றமானது எளிய பெரும்பான்மை மூலம் சாதாரண சட்டங்களைப் போலவே நிறைவேற்றலாம். சரத்து 368 கீழ் இச்சட்டங்களை சிறப்பு பெரும்பான்மை அல்லது சாதாரண பெரும்பான்மையில் இயற்ற வேண்டிய அவசியமில்லை. சாதாரண எளிய பெரும்பான்மையே போதும் சொல்லக்கூடிய வந்து கூற்று 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 71 சரியான இணையை பொறுத்துக. மொத்தம் 4 இணை கொடுக்கப்பட்டிருக்கு. பெருவாரி வழக்கு,
மகன்பாய் ஈஸ்வரிபாய் படேல் மற்றும் இந்திய அரசுக்கு எதிரான வழக்கு, எல்லை தொடர்பான வழக்கு, நீதிபதி ஷா அடங்கிய அமர்வு, வங்காளதேச எல்லை விவகாரம் சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சரி. 1, 2, 3, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. பெருவாரி வழக்கு பார்த்தீங்கன்னா 1960. இது அதிக டைம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மகன்பாய் ஈஸ்வரிபாய் படேல் மற்றும் இந்திய அரசுக்கு எதிரான வழக்கு 1969. எல்லை தொடர்பான வழக்கு, நீதிபதி ஷா அடங்கிய அமர்வு 1990. 1990. வங்காளதேச எல்லை விவகாரம் 100வது சட்ட திருத்தம். பெருவாரி வழக்கு 1960. மகன்பாய் ஈஸ்வரிபாய் படேல் மற்றும் இந்திய அரசுக்கு எதிரான வழக்கு 1969. எல்லை தொடர்பான வழக்கு, நீதிபதி ஷா அடங்கிய அமர்வு 1990. வங்காளதேச எல்லை விவகாரம் 100வது சட்ட திருத்தம். வினா 72. சுதேசி அரசுக்குள் இணைத்த ஆண்டை சரியாக பொருத்துக. சுதேசி அரசுகள் இந்தியாவுடன் இணைத்த ஆண்டை சரியாக பொருத்துக. பாருங்க, மொத்தம் 3 கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான விடை பார்த்தோன்னா 1, 2, 3. 1, 2, 3. ஹைதராபாத் நிசாம் சமஸ்தானம் 1948 செப்டம்பர் 17 இந்தியாவுடன் இணைந்தது. ஜூனாகத் 1948 பிப்ரவரி 20. ஜம்மு காஷ்மீர் 1947 அக்டோபர் 26. அப்ப ஹைதராபாத் நிசாம் சமஸ்தானம் 1948 செப்டம்பர் 17, ஜூனாகத் 1948 பிப்ரவரி 20, ஜம்மு காஷ்மீர் 1947 அக்டோபர் 26. 73. வங்கதேச எல்லை விவகாரம் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 2015 ஆண்டு 100வது சட்ட திருத்தத்தின்படி வங்கதேசத்தின் எல்லையோரத்தில் வாழும் இந்து பகுதியும் வங்கதேசத்தின் எல்லையோரத்தில் வாழும் முஸ்லிம் பகுதியும் மாற்றிக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. இச்சட்ட திருத்தத்தின்படி 111 பகுதிகளையும் வங்கதேசத்திற்கும் வங்காளதேசத்திடமிருந்து 51 பகுதிகளையும் இந்தியா பெற்றுக்கொண்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரியா. 2015 ஆண்டு 100வது சட்ட திருத்தத்தின்படி வங்கதேசத்தின் எல்லையோரத்தில் வாழும் இந்து பகுதியும் வங்கதேசத்தின் எல்லையோரத்தில் வாழும் முஸ்லிம் பகுதியும் மாற்றிக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. இச்சட்ட திருத்தத்தின்படி இந்தியா 111 பகுதிகளையும் வங்கதேசத்திற்கும் வங்கதேசத்திடமிருந்து இந்தியா 51 பகுதிகளையும் இந்தியா பெற்றுக்கொண்டது. 74. பெருபாரி வழக்கு பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1947 இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை வரையறை செய்ய ராட்கிளிப் தலைமையில் குழு உருவாக்கப்பட்டது. இவருக்கு உதவிட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 நபர்களும் முஸ்லிம் லீக் கட்சியிலிருந்து 2 நபர்கள் நியமிக்கப்பட்டனர். ராட்கிளிப் குழு இந்துக்கள் அதிகமான பெருவாரி பகுதியை பாகிஸ்தான் வரைபடத்தில் சேர்த்தது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3 சரி. 1947 இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை வரையறை செய்ய ராட்கிளிப் தலைமையில் குழு உருவாக்கப்பட்டது. இவருக்கு உதவிட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 நபர்களும் முஸ்லிம் லீக் கட்சியிலிருந்து 2 நபர்களும் நியமிக்கப்பட்டனர். ராட்கிளிப் குழு இந்துக்கள் அதிகமாக வாழ்ந்த பெருபாரி பகுதியை பாகிஸ்தான் வரைபடத்தில் சேர்த்தது. இதற்கான விடை 1, 2, 3 சரி. 1947 இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை வரையறை செய்ய ராட்கிளிப் தலைமையில் குழு உருவாக்கப்பட்டது. இவருக்கு உதவிட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 நபர்களும் முஸ்லிம் லீக் கட்சியிலிருந்து 2 நபர்கள் நியமிக்கப்பட்டனர். ராட்கிளிப் குழு இந்துக்கள் அதிகமாக வாழும் பகுதியான பெருபாரி பகுதியை பாகிஸ்தான் வரைபடத்தில் சேர்த்தது. 75. பெருபாரி வழக்கு பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடு. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1958 ஆண்டு இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தான் பிரதமர் பெரோசா நூன் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் பெருபாரி பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. மேற்கு வங்காள அரசு இந்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. இதற்காக 1960 மார்ச் 14 உச்சநீதிமன்ற இவ்வழக்கிற்கு அரசமைப்பின் சரத்து 3C படி ஒரு மாநிலத்தின் எல்லையை குறைப்பதற்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. ஆனால் இந்திய நாட்டின் பரப்பினை குறைக்க அதிகாரம் இல்லை என வெளிநாட்டுக்கு இந்திய நிலப்பகுதியை தரும் பட்சத்தில் சரத்து 368 கூறப்பட்டதை போல் சட்ட திருத்தத்தின் வாயிலாக கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது. 1960 ஆண்டு 9வது சட்ட திருத்தத்தின்படி பெருவாரி கிராமம்
பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3 சரி, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்தும் சரிங்க. பெருபாரி வழக்கு பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கும் பாகிஸ்தான் பிரதமர் பார்த்தீங்கன்னா பெரோசா நூன் 2 பேருக்கிடையே ஒரு ஒப்பந்தத்தில் பார்த்தோன்னா பெருபாரி பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. அப்ப என்ன பண்றது, மேற்கு வங்காள அரசு இந்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடருது. என்ன பண்ணா எங்களுடைய பகுதியை எப்படி அவங்களுக்கு வழங்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா மேற்கு வங்காள பகுதி தான் இதுதான் அந்த பெருபாரி. அதனை எதிர்த்து 1960 மார்ச் 17 உச்சநீதிமன்ற இவ்வழக்கிற்கு அரசமைப்பின் சரத்து 3C படி ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை குறைப்பதற்கு மட்டுமே உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்திய நாட்டினுடைய பரப்பினை குறைக்க அதிகாரம் உங்களுக்கு இல்லை என்று வெளிநாட்டுக்கு இந்திய நிலப்பகுதியை தரும் பட்சத்தில் சரத்து 368 கூறப்பட்டதை போல் சட்ட திருத்தத்தின் வாயிலாக கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது. 1960ஆம் ஆண்டு 9வது சட்ட திருத்தத்தின்படி பெருபாரி கிராமம் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. கடைசி வினாங்க, இது முக்கியமானங்க. போன குரூப் 4ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். பகுதி ABCD மாநிலங்களில் சரியானவை. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இது 1, 2, 3, 4 சரியா கொடுக்கப்பட்டு எல்லாமே சரியா இருக்குங்க. பகுதி A மாநிலங்கள் அஸ்ஸாம், பீகார், பம்பாய், மத்திய பிரதேசம், மெட்ராஸ், ஒரிசா, பஞ்சாப், ஐக்கிய மாகாணம், மேற்கு வங்காளம். பகுதி B மாநிலங்கள் ஐதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பாரத், மைசூரு, பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் அரசுகள் ஒன்றியம் பெப்சி. அடுத்தது ராஜஸ்தான், சௌராஷ்டிரம், திருவிதாங்கூர், கொச்சி. பகுதி C மாநிலங்கள் அஜ்மீர், போபால், பிலாஸ்பூர், கூர்க், டெல்லி, இமாச்சல் பிரதேசம், கட்ச், மணிப்பூர், திரிபுரா, இந்திய பிரதேசம். பகுதி D மாநிலம் பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகள். சொல்றாங்க. மீண்டும் சொல்றோம், மிக முக்கியமானது, நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணிருங்க. பகுதி A மாநிலங்கள் அசாம், பீகார், பம்பாய், மத்திய பிரதேசம், மெட்ராஸ், ஒரிசா, பஞ்சாப், ஐக்கிய மாகாணம், மேற்கு வங்காளம். பகுதி B மாநிலங்கள் ஐதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பிரதேசம், மைசூர், பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் அரசுகள் ஒன்றியம், ராஜஸ்தான், சௌராஷ்டிரா, திருவிதாங்கூர், கொச்சி. பகுதி C மாநிலங்கள் அஜ்மீர், போபால், பிலாஸ்பூர், கூர்க், டெல்லி, இமாச்சல் பிரதேசம், கட்ச், மணிப்பூர், திரிபுரா, இந்திய பிரதேசம். பகுதி D மாநிலங்கள் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள். இதோட 76 வினா பார்த்துட்டுங்க. நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.